இந்த சம்மரில் உங்கள் உடல் சூடும் குறையும், உங்கள் சர்க்கரையும் குறையும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன 4 விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதுக்கப்புறம் காலையில் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எம்ப்டி ஸ்டொமக்கில் இந்த இளநீரில் வெந்தயத்தை ஊற போட்ட அந்த தண்ணியை, அந்த இளநீர் தண்ணியை சாப்பிடுங்க. மோரில் வெந்தயத்தை ஊற போடுங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம், 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊற போட்டுருங்க. ஆமாம். இல்லை நைட்டே நாங்கள் வந்து ஏதாவது ஒரு தண்ணியில் வெந்தயத்தை ஊற போட்டு அது தேக்கமாகி நம்ம உடம்புக்குள்ளே அங்கங்கே வந்து இரத்த ஓட்ட தேக்கம், லிம்ஃப் ஃப்ளூயிட் தேக்கம், நர்வஸ் சிக்னல்களில் தடை, இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்குங்க. சோற்று கற்றாழை ஜூஸை அப்பப்போ உங்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வெயில் இறங்கும் வரை உங்களுக்கு எப்போல்லாம் வந்து தேவைப்படுதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சிப் பண்ணி சாப்பிட்டே வந்துடுங்க. ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சம்மரில் சர்க்கரை நோயாளிகளுக்கு அற்புதமான ஒரு 4 டிப்ஸ் சொல்கிறேங்க. இந்த 4 விஷயங்களை மட்டும் நீங்கள் சரியாக கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த சம்மரில் உங்கள் உடல் சூடும் குறையும், உங்கள் சர்க்கரையும் குறையும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன 4 விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பொதுவாக இன்றைக்கி சம்மர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்லே, அந்த காலகட்டங்களில் சர்க்கரை நோயாளிகளுடைய நிலைகளை வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்கும். ஏன்னா உடம்புல நிறைய டிஸ்டர்பன்ஸை அவங்களுக்கு கொடுக்கும். ஏற்கனவே உடம்புல அதிகப்படியான வெப்பத்தினால தான் இன்றைக்கி சர்க்கரை நோயே வந்திருக்கு. இந்த காலகட்டங்களில் இன்னும் உடம்புல சூடு ஏற்றக்கூடிய உணவு முறைகள், சூடு ஏற்றுற மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸு நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா அது இன்னும் சர்க்கரையை அதிகரிக்க தான் நமக்கு வந்து செய்யும். அப்போ உடம்பை கூல் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கடைபிடிக்கிறதே இல்லை. அப்போ கூல் பண்ணுற மாதிரி ஒரு 4 விஷயத்தை உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். கூல் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, இதன் மூலமாக சர்க்கரையையும் குறைக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் நமக்கு இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த சில விஷயங்கள் தான் அது. தனித்தனியாக வேறு காலகட்டங்களில் கடைபிடித்த விஷயங்களை இப்போ நம்ம வந்து கடைபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். அப்போ இதற்கு 4 விஷயம் சொன்னோம் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா, இளநீர் வாங்கிக்கங்க. முடிஞ்சால் நைட்டே வந்து ஒரு இளநியை வந்து அதை மேலே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி அப்படி கட் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்களேன். லைட்டாக அப்படியே பிச்சோம்னா ஓப்பன் ஆயிரும். அது மாதிரி வந்து மேலே நல்லா சீவிட்டு ஒரு இளநியை வாங்கி வச்சுக்கிட்டு, அந்த இளநியில் அப்படியே அந்த மேல் பக்கம் லைட்டாக ஓப்பன் பண்ணி அதில் வெந்தயத்தில் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கோங்க. சரிங்களா? ஆமாம். நல்ல பெரிய இளநினா கொஞ்சம் கூடவே கூட போட்டுக்கலாம். சின்ன இளநினா ஒரு 1½ ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவையான தகுந்த மாதிரி தான். அப்போ வெந்தயத்தை அதுக்குள்ளே போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக இளநீரில் வெந்தயம் ஊறி இருக்கட்டும். அதுக்கப்புறம் காலையில் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எம்ப்டி ஸ்டொமக்கில் இந்த இளநீரில் வெந்தயத்தை ஊற போட்ட அந்த தண்ணியை, அந்த இளநீர் தண்ணியை சாப்பிடுங்க. நைட்டு ஃபுல்லாக ஊறினதுனால அதுக்குள்ளே இந்த வெந்தயத்தோட எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கும். தண்ணியோட டேஸ்ட்டே கொஞ்சம் மாறி இருக்கும். இந்த விழுவிழுப்பு தன்மையும் அதுக்குள்ளே கிடச்சிருக்கும். வெந்தயத்தோட ரசம் அது அப்படியே நமக்கு முழுமையாக கிடைக்கும். இது நம்மளுடைய உடம்பை நல்லா குளிர்ச்சி பண்ணி கொடுக்கும். குறிப்பாக பேன்கிரியாஸ் சூடு, கல்லீரல் சூடு, கணையச்சூடு, ஸ்ப்ளின் சூடு, மண்ணீரல் சூடு, இந்த சூட்டை குறைக்கும். இந்த சூட்டுனால தான் நமக்கு இன்றைக்கி சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறதுக்கான காரணமே. அப்போ இதை வந்து குறைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க இது. இளநீரில் வெந்தயத்தை ஊற போட்டு காலையில் சாப்பிட போகிறது. அவ்வளோதாங்க. ரொம்ப இது மிராக்கிள் ரிசல்ட் கொடுக்கும். நம்மளுடைய பேஷண்ட்ஸில் சில பேருக்கு இந்த டிப்ஸை கொடுத்துருந்தோம். அதில் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மிராக்கிளாக சொன்னாங்க. உடம்பு இப்போ தாங்க எனக்கு கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது, இப்போ தான் எனக்கு அடி வயிற்று சூடே குறைஞ்சிருக்குது. நீங்கள் பாருங்கள், சர்க்கரை நோயாளிகள் எல்லா பேருக்குமே அடிவயிறு நல்ல சூடு இருக்கும். நம்ம சீட்டில் உட்காந்து எந்திரிச்சோம்னா அந்த சீட்டு பயங்கரமாக சுடும். அப்போ அந்த இடுப்புக்கு கீழே அதிகப்படியான வெப்பன்றது அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அப்போ இந்த இளநீரில் வெந்தயத்தை போட்டு சாப்பிட்றதன் மூலமாக என்ன மாற்றம் நடக்கும்? அற்புதமாக வந்து உங்களுக்கு வந்து கூலிங் ஆகுங்க. இது வந்து பெட்டர் ஈஸியான டிப்ஸு, ஃபஸ்ட்டு டிப்ஸ். அடுத்து 2வது டிப்ஸை பார்ப்போம். இந்த 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீர் மோருங்க. அவ்வளோதான். இந்த மோரில் வெந்தயத்தை ஊற போட்டு சாப்பிட போகிறோம். அவ்வளோதான் விஷயம். அப்போ காலையில் எழுந்த உடனே இளநீர் வெந்தயம் ஊற போட்டு சாப்பிட்டீங்க, கரெக்டுங்களா? அடுத்து 11 மணிக்கு மேலே எல்லாம் நல்ல வெயில் வந்து அப்படியே உச்சத்தில் அப்படி ஏறி வர்ற நேரம் அப்படி வச்சுங்களேன். அப்போ இந்த நேரத்தில் நம்ம நல்ல மோர் எடுத்துக்கிறது நல்லது. இந்த மோர்லையுமே வெந்தயத்தை ஊற போட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. என்ன மாற்றம் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அனுபவத்தை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும்.
அப்போ மோரில் வெந்தயத்தை ஊற போடுங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம், 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊற போட்டுருங்க. ஆமாம். இல்லை நைட்டே நாங்கள் வந்து ஏதாவது ஒரு தண்ணியில் வெந்தயத்தை ஊற போட்டு அந்த வெந்தயத்திலிருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இதில் போட்டுக்கலாமா அப்படின்னோம்னா தாராளமாக பண்ணலாம். இந்த தண்ணியை மோரில் கலந்து கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஆமாம், வெந்தயத்தை ஊற வைத்து மோர் கலந்து சாப்பிடணும். எப்போ? ஒரு 11 மணிக்கு மேலே அப்படி வச்சுங்களேன். இது உங்களுக்கு சர்க்கரையை குறைக்கிறதுக்கும் பயன்படும். ஏன்னா வெந்தயம் உங்களுடைய சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுல ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வெயில் காலகட்டங்களில் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த மலச்சிக்கலை போக்குவதற்கு அருமருந்து வெந்தயம். ஏன்னா நல்ல ஃபைபர் கண்டென்ட் ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. அதில் உடம்பை குளிர்ச்சிப்படுத்துறது மட்டும் இல்லை, அது வந்து லூப்ரிகேஷன், பாடி ஃப்ளூயிடு, அந்த லூப்ரிகேஷனை கொடுக்குறதுக்கும் இவர் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டு எடுத்தாலே அப்படி பிசு பிசுன்னு விழுன்னு இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம இதை ஊற போட்டு இதை சாப்பிடப்படும் பொழுது உள்ளுக்குள்ளே எப்போவுமே அந்த பிசுபிசுப்பு தன்மையோட ஈரப்பதத்தோட நம்மளுடைய பாடி இருக்கிற மாதிரி விஷயத்தை கொடுத்துருவாங்க. அடுத்து இண்டஸ்டைனை அவர் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்ருவார். மோரில் வெந்தயத்தை ஊற போட்டு சாப்பிட்றதன் மூலமாக உங்களுடைய கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகளும் சரியாகும், சிறுகுடல் சூடு சரியாகும், ஸ்டொமக் ஹீட்டு சரியாகும். இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ 2வதாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அருமையான மாற்றம் வரும். ரைட். 3வதாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, லெமன் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எலும்புச்சம்பழ ஜூஸ் ரெடி பண்ணிக்கங்க. அது ரொம்ப காமனான ஒரு விஷயம் தாங்க. எலும்புச்சம்பழ சாறை பிழிஞ்சிட்டு இப்போ இது கூட இனிப்பு சேர்க்கலாமா? எனக்கு ஏற்கனவே வந்து சுகர் இருக்குது, நான் இனிப்பு சேர்க்கலாமா அப்படின்னோம்னா, இனிப்புக்கு பதில் நீங்கள் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பெட்டர் ஹனி சேர்த்துக்குங்க. எலும்புச்சம்பழம் அப்புறம் கொஞ்சம் தேன் சேர்த்துக்குங்க. இதுலேயும் அப்படி ஒரு ஸ்பூன் அப்படியே வெந்தயத்தை எடுத்து உள்ளே போட்டுங்க. உள்ளே போட்டுங்க. இது கூட சப்ஜா சீடு அந்த மாதிரிலாம் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சப்ஜா சீடு, ஒரு 2 புதினா இலை, அது மாதிரிலாம் கூட உள்ளே நீங்கள் போட்டுட்டு புதினா, துளசி எனி ஒன் போட்டுக்கலாம். போட்டுனா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். இது வெப்ப தேக்கத்தினால, அதாவது நம்ம உடம்புக்குள்ளே ஆல்ரெடி வெப்பம் அதிகமாக இருந்து அது தேக்கமாகி நம்ம உடம்புக்குள்ளே அங்கங்கே வந்து இரத்த ஓட்ட தேக்கம், லிம்ஃப் ஃப்ளூயிட் தேக்கம், நர்வஸ் சிக்னல்களில் தடை, இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். இது போக அதுக்குள்ளே கால்சியம் இருக்குது. இது அசிட்டிக் அப்படின்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்க தேவையில்லை. நல்ல குளிர்ச்சிப்படுத்தக்கூடியதில் இன்றைக்கி ராஜகனின்னு சொல்லுவாங்க எலும்புச்சம்பழத்தை. இந்த எலும்புச்சம்பழ சாறு, தேன், வெந்தயம், அவ்வளோதான். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல உச்சி வெயிலுக்கு அப்புறம், ஓகேங்களா? உச்சி வெயில் ஒரு 12 மணிக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 மணி அந்த மாதிரி ரேஞ்சில் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு ஜூஸுங்க. இது உங்களுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 1. 4வது, இன்னும் நல்ல உடம்பை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. ஆமாம், இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சோற்றுக்கற்றாழை. இந்த சோற்றுக்கற்றாழை அப்படின்றது உடலில் உள்ள உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய வெப்பத்தை ஃபுல்லாக வெளியேற்றி அதை நல்லா குளிர்ச்சி பண்ணுங்க. இந்த சோற்றுக்கற்றாழையிலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சோற்றுக்கற்றாழை பாகு இருக்குது பாருங்கள், அந்த நொங்கு மாதிரி வரும் இல்லையா, அதை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து ஜூஸ் பண்ணிடுங்க. இது கூட வெந்தயத்தையும் உள்ளே போட்டு ஊற போட்டுருங்க. ஊற போட்டு நல்ல ஒரு மணி நேரம், குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இப்போ இதை வந்து இன்னும் நல்லா மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு இதை ஜூஸ் ஆகிக்கிங்க. சோத்துக்கத்தாலே ஜூஸ், அவ்வளோதாங்க. இது கூட இனிப்புக்கு தேவைன்னா ஹனி சேர்த்துக்கலாம், தேவை தான். இனிப்புக்கு கொஞ்சோண்டு ஹனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த ஜூஸை நல்லா ஒரு 1/2 லிட்ரு, 3/4 லிட்ரு, 1 லிட்டருக்குன்னு கூட நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். சோற்றுக்கற்றாழை ஜூஸை அப்பப்போ உங்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வெயில் இறங்கும் வரை உங்களுக்கு எப்போல்லாம் வந்து தேவைப்படுதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சிப் பண்ணி சாப்பிட்டே வந்துடுங்க. இது ஓவர் குளிர்ச்சி ஆயிராதா, நமக்கு இவ்வளவு குளிர்ச்சியானதை எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது ஒரு 3 நாள்லேயே நல்ல உடம்புல வந்து குளிர்ச்சி ஆகிற விஷயம் உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். ஒரு 1 வீக்கில் நல்லா குளிர்ச்சி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த 4ல் இருந்து ஏதாவது 1 அல்லது 2 மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். 1 ஃபாலோ பண்ணால் கூட போதுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு முதல்ல சடனாக நல்லா குளிர்ச்சி பண்ணிடணும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸாக நம்ம வந்து இதில் ஏதாவது 1 ஃபாலோ பண்ணாலே அற்புதமான மாற்றம் வரும். வெந்தயத்து கூட இவ்வளவு காம்பினேஷன் சேர்த்தா என்ன மாற்றம் நடக்குதுன்றதை நீங்கள் இதை முதல்ல நடைமுறைப்படுத்தி பாருங்கள், கடைபிடிச்சு பாருங்கள். மாற்றத்தை கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் யாருக்காவது சுகர் குறையவே மாட்டேங்குதுங்க, மல்லு கட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னோம்னா
உடல் சூட்டுனால தான் இன்றைக்கி வந்து அதிகப்படியான சுகர் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 85% பீப்புள்ஸ்க்கு கல்லீரல், மண்ணீரல், கணையச்சூடு இந்த 3 உறுப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூட்டுனால தான் இன்றைக்கி டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. அப்போ 85% மக்களுக்கு இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த டிப்ஸு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஆமாம், அந்த மீதி உள்ள 10% 15% தான் அவங்களுக்கு வேறு சில காரணங்களால் வந்திருக்கும். அவர்களுக்கு மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் குளிர்ச்சி ஆகிறதோ அது மாதிரி வேறு சில அறிகுறிகளை வந்து காமிக்கலாம். அப்போ அது மாதிரி உள்ள நபர்களுக்கு சில அறிகுறிகளை காமிச்சதுன்னா நீங்கள் அப்படியே வந்து இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்றை மட்டுமே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிடலாம். ஆனால் அப்படி இல்லைங்க, இது நல்லா இருக்குதுங்க, நல்லா உடம்பு கூலிங் தெரியுது, சுகரும் குறையுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் தாராளமாக ஒரு வாரத்துக்கு டெய்லி பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் வாரத்தில் நீங்கள் கடைபிடிக்கப்படும் பொழுது டெய்லி ஏதாவது ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அருமையான மாற்றம் வரும். நம்ம சுவாச இயற்கை மருத்துவமனையில் கூட நம்முடைய பேஷண்ட்ஸுக்கு நம்ம டாக்டர் சொன்ன சில டிப்ஸு தான் இது. அதில் அனுபவபூர்வமாக சில பேஷண்ட்ஸ் வந்து கொடுத்த ஃபீட்பேக்கில் இருந்து தான் இப்போ உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து கொடுத்துக்கிறோம். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், என்ன மாற்றம் கிடைக்குதுன்னு பாருங்கள், அனுபவங்களை பகிருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.